ஸ்வர்ணலதாவிற்கு கண்ணீரஞ்சலி தொடர்கிறது. செப்டம்பர் 12, 2010. இந்த நாள் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் நம்மை விட்டு பிரிந்து மனதை கண்ணீர் துளிகளால் கனக்க வைத்த நாள். இந்த சிறு வயதிலேயே இவரின் பிரிவு உடன் பாடியவர்களையும் நம்மையும் விரக்தியில் ஆழ்த்தியது. ரொம்ப சங்கடமா இருக்கு. எவ்வளோ she would have had so many dreams. I only pray God her soul rest in peace. ஆத்மாவுக்கு நித்திய சாந்தி கிடைக்கிறாள். கண்டிப்பாக வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி டெஃபினட்டாக எல்லா கம்போசர்ஸும் மிஸ் பண்ண போகிறாங்க இந்த வாய்ஸை. பிகாஸ் when they make their compositions டெஃபினட்டாக இந்த பாட்டு சொன்னலதா பாடினா நல்லா இருக்குமேனு தோன்ற நிறைய டியூன்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. பட் there is no ஸ்வர்ணலதா. எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட். It's difficult to digest. So although she is அவங்க வந்து நம்மளோட இல்லைனா கூட அவங்களோட பாடல்கள் மூலமாக கண்டிப்பாக she is in all our hearts. So may her soul rest in peace. நான் வந்து எல்லாரையும் பாசிஃபை பண்ணுற நிலைமையில நான் இல்லை, என்னை யாராவது பாசிஃபை பண்ணுற நிலைமையில தான் நான் இருக்கேன். ஸோ அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க ஃபேமிலிக்கு என்னோட ஹார்ட் ஃபெல்ட் கண்டலன்சஸ். மே ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் எல்லா இசை உலக ஃபேன்ஸ், ஸ்வர்ணலதாவோட ஃபேன்ஸ் எல்லார் சார்பாகவும் நான் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவங்களுடைய குரல் மாதிரி இன்னொன்று இல்லை. பட் இன்றைக்கி அவங்க வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அவங்கள திருப்பி நம்ம எவ்வளோதானோ அழுது புரண்டாலும் வந்து இன்றைக்குமே போனவங்க திரும்ப வரப்போகிறதில்ல. ஸோ அவங்களுடைய குடும்பத்துலேருந்து அவங்களுக்கு நெவ்யூஸ் நீசஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களோட சகோதரிகளுடைய பசங்களில் யாராவது இந்த இசைத்துறையில் தன்னுடைய அத்தை மாதிரி, தன்னுடைய ஆண்டி மாதிரி அவங்க வந்து காட்டினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் அவங்க குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அவங்க குடும்பத்துலேருந்து அவங்க மாதிரியே ஒரு பெரிய இசைக்கலைஞர் வரணும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். நல்ல குணம், அதாவது ஒரு தன்னுடைய திறமை, புகழ், அவங்களுக்கு கிடைச்ச பாராட்டுக்கள் எதுவுமே வெளியில் காமிச்சிக்காமல் ரொம்ப தன்னடக்கத்தோடையும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் பெரியவங்கள்ட்ட வந்து ரொம்ப மரியாதையாகவும் பழகக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞர், இசைக்கலைஞர்னு சொன்னால் அது மிகையாகாது. அவர் பாடிய பல பாடல்களில் எனக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு ரசிகன்கிற முறையில் நான் சொல்லணும்னு சொன்னாக்கா அற்புதமான பாட்டு, போராளே பொண்ணு தாயி போகிற பக்தம் நானே தந்தானே நானே நானே நானே. அதாவது இந்த பாட்டில் ஒரு சோகம் இழையோடும் அந்த சோகத்தை அந்த ஏத்த இறக்கத்தோட அந்த பாவத்தோட எக்ஸ்பிரஷனோட ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க. அதே மாதிரி உலகமே வந்து பட்டி தொட்டியெல்லாம் பாடின பாட்டு, போவோமா ஊர்கோலம் சின்ன தம்பியில், அந்த பாட்டு மறக்க முடியுமா? அந்த பாட்டெல்லாம் இதை மாதிரி எத்தனையோ பாடல்கள், இளையராஜா சார்கிட்ட, ஏஆர் ரஹ்மான்கிட்ட, தேவா சார்கிட்ட, இப்படி எல்லா மியூசிக் டைரக்டர்ட்டையும் இந்த குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி மிக அற்புதமான ஒரு பாடகி அவங்க. அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது தான். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுவதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியல. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டி என் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தார் சார்பிலும் அவருக்காக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மறக்க முடியாத அற்புதமான அந்த பாடகி ஸ்வர்ணலதாவிற்கு எனது கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதை தவிர வேறு எதுவும் எனக்கு காணிக்கையாக கொடுக்க தெரியவில்லை. நன்றி. இழப்பு இதை விட இழப்பு இல்லை மனுஷனுக்கு. அது நம்ம குடும்பத்து நம்மளுக்கு அந்த இழப்பு, அது எப்படி நான் சொல்ல வார்த்தையே கிடையாது. எண்டது ஒரு இழப்புக்கு எண்டு. இன்னும் இதை விட இன்னும் என்ன ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம வீட்டு தெய்வம், நம்ம வீட்டு விளக்கு ஒரு அணைஞ்சு போயிடுச்சு. அதை நம்ம நினைக்கல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கல. இப்படி ஆகும்னு நினைக்கல. இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் அது ரொம்ப அது வார்த்தை இல்லை சார். அது வார்த்தையே இல்லை. அது எப்படி சொல்ல முடியும்னு சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது சார். அது
இதுதான் எந்த வாழ்க்கையில் இன்னும் இதை விட இழப்பு இல்லை நம்மளுக்கு. அவ்வளோதான், தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு இழப்பு. ஏன்னா நம்ம பெரிய ஃபேமிலி, இன்னும் நம்ம வீட்டில் இப்போ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கு, அது நினைக்கவே முடியாது. இப்படி ஒரு மண்ணுலகில் பாடிய பெண் குயிலே நீ விண்ணுலகில் பாடிட விரைந்தாயோ. மண்ணுலகில் பாடிய பெண் குயிலே நீ விண்ணுலகில் பாடிட விரைந்தாயோ. பண்பாடும் கூறல் யமன் கண்பட்டு கரைந்ததோ உன்பட்டதோ நெஞ்சம் சொல் சொர்ணமே. பண்பாடும் கூறல் யமன் கண்பட்டு கரைந்ததோ புண்பட்டதோ நெஞ்சம் சொல் சொர்ணமே. மண்ணுலகில் பாடிய பெண் குயிலே நீ விண்ணுலகில் பாடிட விரைந்தாயோ. போராளே பொண்ணு தாயி என்று கருத்தம்மாவிடம் கண்ணீர் விட்டாய். போராளே பொண்ணு தாயி என்று கருத்தம்மாவிடம் கண்ணீர் விட்டாய். போனாளே சொர்ணம் என்று புலம்புதற்கோ அன்று இசை படித்தாய். தாய் தந்தை இருந்திருந்தால் உன் தலை வீதி மாறியிருக்கும். தாயாகும் திருமணமும் தடையின்றி நடந்திருக்கும். மறுபிறப்பிருந்தால் இந்த மண்ணில் வந்து தமிழ் மகளாய் பிறந்திடம்மா. மண்ணுலகில் பாடிய பெண் குயிலே நீ விண்ணுலகில் பாடிட விரைந்தாயோ. தனது குரலால் வசியம் செய்த போராளி பொண்ணு தாயி நம்மை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டாள். அவளின் மௌன புன்னகைக்கு மலர்களால் மௌன அஞ்சலி செலுத்துவோம்.